திரு துக்ளக் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு ரமேஷ், அந்த ஆபத்து இருக்கு இல்லையா? இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரு நிர்வாகியை நீங்க சந்திச்சிருக்கிறீங்கன்னு அமித்ஷா மேல உஷ்ணத்தை காட்ட மாட்டாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? நான் ஏற்கனவே உங்களிடம் சொன்னேன், தமிழக அரசியல்ல ஒரு பழுத்த அனுபவஸ்தர் திரு செங்கோட்டையன் அவர் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படவில்லை. ஆகவே ஒரு மூத்த அரசியல் தலைவர் தன்னை சந்திக்க வேண்டும் என்று கேட்கும் போது திரு அமித்ஷா அவர்கள் நேரம் ஒதுக்குவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமியிடம் அனுமதி கேட்க வேண்டும் என்பது நகைப்புக்குரியது. இது ஒருபுறம் இருக்கட்டும். திரு மணிகண்டன் அவர்களுடைய கருத்தை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். பனையூர் பக்கம் எங்களை நகர்த்தி விடாதீர்கள் என்று ஏதோ பனையூரில் இவர்களை வரவேற்று வாசலில் கதவை திறந்து வைத்திருப்பதை போல பேசுகிறார். நான் ஒரு பத்திரிகையாளராக தாவேகாவுடைய மிக முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட முறையிலும் அதிகாரபூர்வமாக பேட்டி என்ற வகையிலும் நான் பேசிய வகையில் அவர்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றமே இல்லை. திரு விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவருடைய தலைமையில் தான் கூட்டணி என்பதை ஏற்றுக்கொண்டு திரு எடப்பாடி பழனிசாமி பனையூர் பக்கம் வண்டியை விடுவதாக இருந்தால் விடலாம். ஆனால் திரு விஜய் தான் முதலமைச்சர், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதில் அந்த கட்சி தெளிவாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் எனக்கு தெரிவித்த கருத்தில் 20% உள்ள கட்சியுடன் நாங்கள் ஏன் சேர வேண்டும்? எங்களுக்கு தொடக்க நிலையிலேயே 22-25% என்று கணிப்புகள் வந்திருக்கின்றன. ஆகவே அந்த கட்சியுடன் நாங்கள் சேர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் தலைமையில் ஏற்று வருபவர்களுடன் நாங்கள் சேருவோம் என்று மிக தெளிவாக அந்த நிலையை ட்விட்டர் பக்கத்தின் மூலம் மட்டுமின்றி செய்தியாளர்கள் பேட்டியாக கேட்கும் போதும் அந்த கட்சி மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறது. திரு மணிகண்டன் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இப்படி ஒரு சூழலை உருவாக்கிட்டு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துறாரா? ஒரு ஹை ஹேண்டட்னஸோட பிஜேபி நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கான என்னுடைய மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய ரமேஷ் சார் ஒண்ணு பிடிஐ யுஎன்ஐ நிருபர் இல்ல. இவர்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா விஜயகாந்த் இப்படிதான் சொன்னார் ஒரு காலத்துல, 2 கட்சிக்கு மாற்று நான் தான், நானே முதலமைச்சர் சொன்னவரு பாய்ஸ் கார்டன்ல கூட்டணி வச்சுக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி விஜய் தன்னுடைய உயரம் தெரிந்து பிஜேபியோட இதுக்கு மேலையும் பணிஞ்சு நெளிஞ்சு குனிஞ்சு அவங்களோட ஒரு கூட்டணி வச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன சார் பழனிசாமிக்கு? அதுக்கு விஜயோட மினிமம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போலாமே. அவர் கேட்கிற தொகுதியை பரிசீலனை பண்ணி அவருக்கு தொகுதியை கொடுத்துட்டா கம்யூனிஸ்ட் வரலாம், விடுதலை சிறுத்தைகள் வரலாம், காங்கிரஸ் கூட வரலாம் சார். அதனால பாஜக தன்னுடைய ஒரு சின்ன கதவை திறந்து மிகப்பெரிய கதவை பழனிசாமிக்கு திறந்து வச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். பாஜக என்னை பொறுத்த மட்டும் பாஜக தமிழகத்தில் வளர வேண்டும், அதிமுக பாஜக அப்படின்னு தமிழ்நாட்டு அரசியல்களை மாற வேண்டும் எதிர்பார்த்த நானு பாஜக இதன் மூலம் தன் தலையில் தானே பிளைட் பெட்ரோலை ஊத்தி தீ வச்சுக்கிட்டதாக நான் நினைக்கிறேன். அது ஏன் பிளைட் பெட்ரோல கூடுதலா எரியுமா? தேர்தல் என்பது 2026 சட்டசபை தேர்தல் என்பது வேறு எந்த கட்சிக்கும் விட வாழ்வாசாவா தேர்தல் என்ற நிலையில் இருப்பது அதிமுக தான். கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுத்தவரை போய் நீங்க சிவப்பு கம்பளம் போட்டு கூப்பிட்டு அவரை பாப்பீங்க, இவ்வளவு பிசி ஷெட்யூலையும் பாப்பீங்க. பழனிசாமி கூட கை கட்டி சேவை பண்ணுவாரா? யார் என்று தெரிகிறதா, இவர் தீ என்று புரிகிறதான்னு காட்டுவார் பாருங்க பழனிசாமி. தாராளமாக காட்டலாம். 7 நாடாளுமன்ற தொகுதியில் டெபாசிட் இழந்த நிலைதான் ஏற்படும். அதை பத்தி கவலைப்படாதீங்க ரமேஷ் சார். அதிமுகவுடைய பொதுச் செயலர் பழனிசாமி 2 கோடி தொண்டர்கள் அதை முடிவு பண்ணுவாங்க, மக்கள் முடிவு பண்ணுவாங்க. 7.5 இல்லாத 4 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் கொடுத்த ஸ்டாலின் வேண்டுமா, பழனிசாமி முதுகில் குத்திய பாஜக வேண்டுமான்னு முடிவு பண்ணுவாங்க. பொறுத்திருந்து பாருங்க. ரமேஷ் சார், இந்த தொண்டர்கள் எப்படிங்க நினைப்பாங்க? என்னதான் இருந்தாலும் யார் தலைமை ஒரு ஹை ஹேண்டடா பார்க்க மாட்டாங்களா? இனி கூட்டணி ஒட்டுமா ரமேஷ்? இந்த பிரச்சனை திரு மணிகண்டன் கூறுகிற அளவுக்கெல்லாம் வளரும் என்று நான் கருதவில்லை. செங்கோட்டையன் அவர்கள் கருத்து அதிமுகவுக்குள் பலரிடையே இருக்கிறது. அவர்கள் புரிந்து வெளிப்படையாக கூறாதது அந்த கட்சிக்குத்தான் நஷ்டத்தை ஏற்படுத்தும். நான் பல முன்னணி தலைவர்களுடன் பழகுகிறவன் என்ற முறையிலே சொல்லுகிறேன். திரு செங்கோட்டையனுடைய முன்னணி தலைவர் இப்படியே ரொம்ப காலமா நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. எந்த முன்னணி தலைவர் உங்ககிட்ட அப்படி கருத்து சொல்லுங்க, சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. ஏன் இந்த 5 பேரை போய் சொல்லலையா? நீங்கள் மறுக்கவில்லையா? திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க சார். அது பொய். 6 பேர் நீங்க 5 பேர் ஒத்துக்கிட்டாங்களா? அந்த மாதிரி உங்ககிட்ட முன்னணி அதிமுக தலைவர் யார் இந்த கருத்தை உங்ககிட்ட சொன்னாங்க? நீங்க மத்த பத்திரிகையாளர் மாதிரி இல்ல, நீங்க ஞானயமா எங்கிட்ட இவங்க பேரை சொன்னா இவங்க எல்லாம் எங்கிட்ட பேசுறாங்க, பேரை சொல்லுங்க சார். தயவு செய்து உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள், பத்திரிகையாளர்கள் ஆஃப் ரெக்கார்டாக ஒரு விஷயத்தை நம்பிக்கையை குறைக்கும். இல்ல சார், ஆஃப் ரெக்கார்டா பேசுற விஷயத்த உங்க பர்சனல் நீங்க அண்ணாமலைக்கும் பன்னீர்செல்வம் உங்களுக்கு பிடிக்கிறா நீங்க தலையில வச்சு கொண்டாடுங்க. ஆனா இப்படி தனிப்பட்ட முறையில் உங்ககிட்ட சொன்னதை வந்து சொந்த அவனுக்கு பயன்படுத்தாதீங்க.
மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களே பொட்டி வைத்து பொதுக்குழுவின் உறுப்பினர்களிடம் கருத்து கேட்டிருக்கிறார். அத்தகைய அணுகுமுறை இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைபிடித்தால் அதிமுகவுக்குள் என்ன கருத்து நிலவரம் என்று தெரியும். அம்மாவோ புரட்சி தலைவரோ பொட்டி வச்சு 1,50,00,000 பேர் ஓட்டு போட்டு அம்மாவோ புரட்சி தலைவரோ இதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களா? நான் அது சொல்லவில்லை. பொதுக்குழுவில் சில நேரங்களில் கருத்துக்களை தெரிந்து கொள்ள பொட்டி வைத்திருக்கிறார்கள். அப்படி பொட்டி 98 பிஜேபியோட கூட்டணி வைக்கணுங்கிறது அம்மா பொட்டி வச்சுதான் எல்லாத்துலயும் கருத்து கேட்டு முடிவு எடுத்தாங்களா? சார் ரமேஷ் சார், நீங்க இப்படி பேசுறது உண்மையாலுமே எனக்கு பெரிய வருத்தமா இருக்குது, அதிர்ச்சியா இருக்குது சார். திரு அரியவர்கள் என்னுடைய பார்வை. இது வந்து ஒரு ஹை ஹேண்டடா அதிமுக தொண்டர்கள் பார்க்க மாட்டாங்களா? நீங்க சொல்ற நிர்வாகிகளே கூட திரு செங்கோட்டையன் வந்து ஒன்னா சேரணும்னு சொன்னதை வந்து வரவேற்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அது உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன். பட் ஆனா இன்னொரு கட்சி, அதுவும் ஒரு தேசிய கட்சி, அங்க இருக்கிற லீடர் வந்து இங்க இருக்கிற தலைமையை மீறி பார்க்கறத வந்து அவங்களும் கூட ரசிப்பாங்களா? அது அந்த கட்சியுடைய சாவரிட்டியை மதிக்காததா ஒரு பொருள் வராதா? திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்படவில்லை என்பதற்கு நான் அந்த கேள்விக்கு பதில் சொன்னேன். அதிமுகவிலிருந்து நீக்கப்படாத ஒரு மூத்த அரசியல்வாதியை நீங்க ஒரு நிறுவனத்தோட தலைவர் சார், நான் உங்களோட டீல் பண்றேன் சார். உங்க ஒப்புதல் இல்லாம லட்சுமண ரேகையா அவர் அழைத்து பேசவில்லை, அவராக அழைத்து பேசவில்லை, நேரம் கேட்டு அனுமதி வாங்கி சென்று போய் பார்த்திருக்கிறார். இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இது வந்து ஒற்றுமை குரல்களை இன்னும் வலுப்படுத்தும் நினைக்கிறீங்களா, இல்ல திரு மணிகண்டன் சொல்வது போல பாஜக அதிமுக உறவு இன்னும் சிக்கலாகும்னு பாக்குறதா? இதன் மூலமாக சிக்கலாவதற்கான வாய்ப்பு குறைவு. சிக்கலானால் அது நஷ்டம் ஒரு தரப்புக்கு மட்டுமல்ல, இரு தரப்புக்கும் நேரிடும். இப்ப திரு செங்கோட்டையன் மேல அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஏற்கனவே அவர் கட்சி பொறுப்புகள் இருந்தால் நீக்கப்பட்டிருக்கிறாரு. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர் கட்சியிலிருந்து நீக்கம் அப்படிங்கிற அறிவிப்பை எதிர்நோக்கலாமா? நிச்சயமாக அவர் கடும் அதிருப்தி அடைந்து அவர் கட்சியிலிருந்து விலக்கப்படக்கூடும். ஆனால் எதுவாக இருந்தாலும் அது அதிமுகவுக்கு ஆரோக்கியமான அணுகுமுறையாக இருக்காது. அதிமுக திரு அமித்ஷா மேல எதிர்வினை ஆற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆபீஷியலா? அதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓகே, சோ இது ஆல் வெல் தட்ஸ் எண்ட்ஸ் வெல்ங்கிறது போல எல்லாரும் ஒருங்கிணையும் நினைக்கிறீங்களா, இல்ல மேலும் குழப்பங்கள் இதுக்கு அடுத்து என்சியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த குழப்பங்கள் சரி செய்யப்பட்டு இந்த கூட்டணி வலிமை பெற்றால்தான் அது மாற்று சக்தியாக உருவெடுக்க முடியும். ரைட், நன்றி திரு ரமேஷ். மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவருடைய பார்வையை பார்த்தோம். திரு மணிகண்டன், இப்போ நேற்றே கண்டனம் வந்திருக்கணுமே, இன்னைக்கு வந்து நமக்கெல்லாம் திரு செங்கோட்டையன் உறுதிப்படுத்தி தெரிஞ்சிருக்கலாம், அதிமுக தலைவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி செல்வி ஜெயலலிதா காலத்தில் வந்தால் உடனடியான நடவடிக்கை வரும் இல்லை? இன்னைக்கும் கூட ரொம்ப காஷனாக தான் பிஜேபி அணுகிறாங்க. பிஜேபிட்ட சர்டன் லெவரேஜ் இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் மேலோங்குது இல்லை? சரி, ஒண்ணு புரிஞ்சுக்கணும். திரு செங்கோட்டையன் உள்துறை அமைச்சரை பார்த்தாருங்கிறது ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஹோசியம் சொன்ன மாதிரி ஒரு செய்தியாத்தான் நேத்துல இருந்து வந்துகிட்டு இருந்தது. அதை உறுதிப்படுத்தக்கூடிய நிலைமையில திரு எடப்பாடி பழனிசாமி இல்ல. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களே நாங்க 2 பேர்த்தையும் பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் சந்தேகமற இது உறுதி செய்யப்பட்டிருக்குது. இனிமேல் தான் நீங்க திரு பொதுச் செயலாளர் அவர்களுடைய நடவடிக்கை பார்க்கணும். நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, எல்லாரும் எதிர்த்தரப்புல இருந்து சொன்னதை நான் வேதனையோட திருப்பி சொல்றேன். அகில இந்திய அதிமுக என்பது அமித்ஷாவின் அதிமுக அல்ல. கூட்டணி ராஜ தர்மத்தை, கூட்டணி லட்சுமண ரேகையை, கூட்டணி ராம ரேகையை, கூட்டணி சிவ ரேகையை அத்தனையும் மீறிவிட்டது பாஜக. அவர் சொல்றாரு ரமேஷ் சார் வந்து அவர் என்ன உறுப்பினர்ல இருந்து நீக்கப்படவில்லை. ஏன் சார், ஒரு கட்சியில இருந்து நீக்கிறதுக்கு கட்டியும் சொல்றது முதல்ல ஒரு எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருந்த ஒரு நபரை வந்து எல்லா பொறுப்புகளும் நம்ம தமிழ்நாட்டு மரபுல இருந்து பாக்குறோம். டெல்லியில எல்லா தலைவர்களும் இப்ப திருச்சி சிவா போய் அவர் தொகுதி பிரச்சனைக்காக சந்திக்கிறார் அப்படின்னா அவர் வந்து ஸ்டாலின் கேட்டு பர்மிஷன் வாங்கி தான் பார்ப்பதில்லை இல்ல. டெல்லியில எல்லா தலைவர்களும் பார்ப்பாங்க. மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமல்ஹாசன் கூட தான் பார்த்தார் பிரதமரை. சோ சந்திப்புகளை வச்சு நம்ம இதை மதிப்பிடப்படுமா? இது என்ன சார், அவ்வளவு டாலஸ்ட் லீடரா இருக்கார் செங்கோட்டையன். அதிமுகவில் அவர் ஒரு மதிக்கத்தகுந்த லீடரா இருந்தவர். டெல்லி தலைவர்களோட சார், நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், உங்க சட்டமன்ற பிரச்சனையை பேசுறதுக்கு நான் போய் முதலமைச்சரை பார்த்தேன்னு சொன்னா அதுவே இழுக்கு. டெல்லி தொடர்பு நீங்க உடையவரா? அது எந்த நேரம் காலம் சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க. அவரு அதிமுக தலைமைக்கு ஒரு கெடு விதிக்கிறார், சேலஞ்சு பண்றார். 10 நாள்ல சொல்லலாம் நாங்க இதெல்லாம் பண்ணுவோங்கிறார். அப்படிங்கிறப்ப சிபி ராதாகிருஷ்ணன் அதிக ஓட்டு வாங்கி துணை ஜனாதிபதி தேர்தலில் ஜெயிக்க வைக்கணுங்கிற ஒரு தலையாய பணி இருக்கிறப்ப, பீகார் தேர்தல் இருக்கிறப்ப, அதை ஒட்டி வெஸ்ட் பெங்கால் தேர்தல், இவ்வளவு பிஸியா இருக்கிற ஒரு உள்துறை அமைச்சர்
டைம் ஒதுக்கி அவரை அப்படின்னா பெரிய கணக்குகள் வச்சிருக்கிறார். நீங்க எல்லாம் அதிருப்தி அடைவீங்கன்னு தெரிஞ்சும் செய்யறாருன்னா அவர் வேற ஏதோ ஸ்கெட்ச் வச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பொருள் வரலையா? ஒரு பக்கம் அவரே பெற்ற குழந்தையை அவரே சுடுதண்ணி ஊத்தி அழிக்கிறார், வேரோட அழிக்கிறார். இதுல நிச்சயமா சொல்றேன், அதிமுகவுக்கு கூட்டணி அப்படிங்கறது நான் விஜய் ஒரு பக்கம், ஏன்னா பாஜகவோட பணிஞ்சு குளிஞ்சு இணைஞ்சு இவ்வளவும் கீழே இறங்கி போய் தன்மானத்தை இழந்து ஒரு கூட்டணியை தொடர்ந்து வெற்றி பெறுமா அப்படிங்கறத காட்டிலும் வேறொரு கூட்டணி, அது நான் சொன்ன மாதிரி பனையூரா இருக்கட்டும், இல்ல கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகளை உள்ளடக்கிய ஒரு கூட்டணியா இருக்கட்டும், கூட்டணிக்கான ஆப்ஷன் இவ்வளவு அதிகமா இருக்குது. ஆனா தமிழகத்தில் நஷ்டப்பட்டு மீண்டும் ஆரம்பித்த அந்த சைபர் அப்படிங்கிற நிலைமையை நோக்கி பாஜக போகுது அப்படிங்கிறது தான் எனக்கு மிக வருத்தமான ஒரு நிலைமையா இருக்குதுங்க. பாஜக அதிமுக உறவுல இது விரிசலை ஏற்படுத்துமா, இல்ல வேற ஏதாவது பெரிய திட்டங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறதா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஒரு அலவரிசையில பாஜகவும் செங்கோட்டையனும் செயல்படுவதாக தோற்றங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. திரு நயினார் நாகேந்திரனும் கூட திரு செங்கோட்டையனுடைய செய்தியாளர் சந்திப்பை தொடர்ந்து வரவேற்றார் அந்த கருத்தை அப்படிங்கிறத பார்த்தோம். மேலிருந்து ஆசி அதற்கு இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் புரிந்து கொள்ளப்பட்டது. இந்த நிலையில அவர் மீது நடவடிக்கைக்கு பிறகும் அவருடைய கெடுக்கு பிறகும் கூட, திரு தலைமைக்கு அவர் விடுத்திருந்த கெடுக்கு பிறகும் கூட அந்த தலைமையோடு கூட்டணி உறவில் இருக்கக்கூடிய திரு அமித்ஷா சந்தித்திருப்பது பல வினாக்களை எழுப்பி இருக்கிறது. இது கூட்டணியில என்ன விளைவை ஏற்படுத்தும்? இது அதிமுக பாஜக உறவை மேலும் சிக்கலாக்குமா, இல்ல திரு செங்கோட்டையன் வாய்ஸுக்கு இன்னும் வலுப்பெறத்துக்காக அமித்ஷா இந்த மாதிரியான சந்திப்புகளை நடத்துகிறாரா? இந்த சந்திப்புடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நேற்று ஹரித்வாருக்கு மன நிம்மதிக்காக ராமரை தரிசிக்க செல்வதாக சென்ற திரு கே.ஏ. செங்கோட்டையன் முகாமிட்டது டெல்லியில ரெண்டு மத்திய அமைச்சர்களை அவர் சந்தித்திருக்கிறார். ஒருவர் மிஸ்ஸஸ் நிர்மலா சீதாராமன் கடந்த வாரங்களில் சில நாட்கள் தமிழ்நாட்டில் முகாமிட்டிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில அமித்ஷா சந்திப்பை திரு செங்கோட்டையன் உறுதி செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.